நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான ஒரு சிக்கன் தால் கட்லட் ரெசிபியோட வந்திருக்கேங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாரி இன்னோவேட்டிவா, அதே சமயம் ரொம்ப யம்மியான ரெசிபி செஞ்சு குடுத்தா வேணான்னா சொல்ல போறாங்க? வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு 1/2 கப்பு நான் வந்து குக்கர்ல சேர்த்துக்கிட்டேன். அது மூழ்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு, முழு மிளகா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. சிக்கன்லயும் தண்ணி இருக்கிறதுனால நம்ம பருப்புக்கு ஊத்தின தண்ணியோட போதும். அப்படியே ஒரு 4, 5 விசில் குக்கர் வச்சு எடுத்துக்கங்க. ஆறினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, தண்ணி சுத்தமா இல்லாம நல்லாவே ட்ரையாவே இருக்கும். இப்போ நல்லா ஆறுன உடனே நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த போன்லெஸ் சிக்கன் எல்லாம் திரி திரியா நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். பருப்பையும் 1, 2ஆ மசிச்சு எடுத்துக்கங்க. எல்லாம் இப்ப நல்லா மசிச்சாச்சு. இங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்ப நல்லா ஒண்ணா கலந்து விட்ட பிறகு, கையாலேயே நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்துக்கங்க. நல்ல கட்லட் ஷேப்ல பிடிச்சு கையாலேயே எடுத்துக்கங்க. இப்ப இது கொஞ்சம் நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால, கொஞ்சம் உதிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்படி நல்லா இறுக்கி பிடிச்ச பிறகு, கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு முட்டைய பீட் பண்ணி தனியா வச்சிருக்கேன். இப்ப நம்ம உருண்டை உருட்டுன இந்த கட்லட் ஷேப்ப இந்த முட்டை மிக்ஸ்சர்ல ஒரு தடவ டிப் பண்ணிட்டு, நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ நான் கொஞ்சம் நிறையவே செஞ்சிருக்கிறதுனால, இந்த கட்லட்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரீசர்ல வைக்க போறேன். தேவையானப்போ நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ வெண்ணெயோ இல்ல ஆயிலோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கட்லட்ஸ் எல்லாத்தையும் அந்த முட்டை மிக்ஸ்சர்ல மிக்ஸ் பண்ணி தவால அப்படியே லோ டூ மீடியம் ஃப்ளேம்லயே போட்டு எடுத்தோம்னா, அப்படியே யம்மியான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான இந்த சிக்கன் தால் கட்லட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த சிக்கன் தால் கட்லட் ரெசிபிய நான் வந்து எக்லெஸ் மயோனைஸ் ரெசிபியோட ஒரு ஈஸி மயோனைஸ் ரெசிபி எப்படி செய்றதுன்னு ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மயோனைஸ் ரெசிபியோட டிப் பண்ணி சாப்பிடுறோம். நான் செஞ்ச இந்த சிக்கன் தால் கட்லட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.